පුදුම බයක් තියෙන්නේ. අවසන් කරන්න විපක්ෂ நாயකතුමා අටෙන් 4ක් ඔබතුමා ඒත් විනාඩි 2යි දෙන්න පුළුවන්. අවසන් කිරීමේ ක්‍රියාවලිය ආරම්භ කරන්න. විනාඩි 10ක් තියෙනවා. තව විනාඩි 10ක් තියෙනවා. ඇයි මෙහෙම බය? ඇයි මෙච්චර බය? இருப்பினும் நீங்கள் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தால் சபை முதல்வர் சபாநாயகர் ஆவதே ஒவ்வொரு நாளும் இங்குள்ள பிரச்சனையாகும். அவர் தனது மனைவியுடன் இணைந்து பாராளுமன்றத்தில் அனைத்தையும் செய்கின்றார். இளைஞர் கட்டளைகளுக்கு என்ன நடந்தது? இந்த உறுப்பினர் பதிலளித்ததும் தெளிவுபடுத்துவதற்கான உரிமை எனக்கு இல்லையா? பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் பெருமதிமிக்க நேரத்தை வீணடித்த விதம் தொடர்பில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தனது அதிருப்தியை இன்று காலை இவ்வாறு வெளிப்படுத்தினார். 9:30 11:30 வரை நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். முடியாது என்றால் விட்டுவிட்டு செல்லுங்கள். வேறு யாருக்காவது செய்யுமாறு கூறுங்கள். எதிர்க்கட்சி தலைவருக்கு இதனை கூற வேண்டும். அவரே 10 நிமிடங்களை வீணடித்தார். சபாநாயகருக்கு எதிர்க்கட்சி தலைவரின் காதில் பிடித்து வெளியில் போட முடியாது. உங்களுக்கு என்றால் அது இயலும். நாம் முறையாக அட்டவணையை தயாரித்துள்ளோம். அந்த அட்டவணை உள்ளேயே நாங்கள் இருக்கின்றோம். இங்கு வாத பிரதிவாதம் செய்ய வேண்டிய காலப்பகுதியை எதிர்க்கட்சி தலைவர் வீணாக்குகின்றார். கட்சி தலைவர்கள் நீங்களாகவே உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். நாங்கள் சாதாரண உறுப்பினர்கள் அல்லவா? சபாநாயகர் அவர்களே, நான் எதிர்க்கட்சி உறுப்பினர் சாமர சம்பத்திற்கு நன்றி கூறுகின்றேன். எதிர்க்கட்சி தலைவரை திருந்துமாறு கூறினார். நான் அதனை எதிர்காலத்தில் செய்வதற்கு எதிர்பார்க்கின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இவர்கள் அனைவரின் பின்பாக சென்று உறுப்பினர் பதவியை விற்று சாப்பிடுவதால் என்னவோ எங்களையும் அவ்வாறு நினைக்கின்றனர். இந்த அரசியல் காட்டு மிராண்டிகளுக்காக எனது நேரத்தை வீணடிக்க வேண்டாம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, பாராளுமன்றத்தின் ஒழுக்கத்தினை பேணுவதனை போன்றே நாட்டின் வீதி போக்குவரத்தும் பேணப்படுகின்றது. நாம் அண்மையில் போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்டுள்ள சாரதிகள் நடத்துனர்களை கண்டுபிடிப்பதற்கு அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நடமாடும் பஸ் சேவையை ஆரம்பித்தோம். சாமர சம்பத் நடந்து கொள்ளும் முறையினை பார்த்தால் பாராளுமன்றத்திற்குள்ளும் பஸ்ஸை கொண்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். இங்கு எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கும் போதே பல எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பெண்களை அவமதிக்கும் வகையிலும் பாராளுமன்ற சபையின் நடத்தைக்கு பொருத்தமற்ற வகையிலும் கருத்துக்களை தெரிவிப்பதை அவதானிக்க முடிந்தது. තරුණයන්ට ඡන්ද දෙන්න කියලා කිව්වා මහින්ද රාජපක්ෂට. විමල් රත්නායක. ඒ පරණ වීඩියෝ අරගෙන බලන්න. பிமல் ரத்நாயக்க பழைய வீடியோ உள்ளது, எடுத்து பாருங்கள். அவருக்கு அவ்வளவு கோபம் இருக்கின்றது என்றால் மஹிந்த ராஜபக்சவின் நிழற்படத்தினை கொண்டு வந்து முன்பாக வைத்து திட்டுங்கள். எம்மை திட்ட வேண்டாம். අපිට බයින්න එපා. ඔව්. අපි නෙමේ රාජපක්ෂලා ගෙනාවේ. ඒ මොකේද අනිත් පාර්ලිමේන්තුව ගිනි තියන්න කියලා අඬ ගැව්වා. මිනිසුන්ට එන්න කියලා. අද කතා කරනවා පාර්ලිමේන්තු සම්ප්‍රදාය ගැන. ගෑනි පාර්ලිමේන්තුව ගෙනල්ලා. පවුලම පාර්ලිමේන්තුවේ. ලැජ්ජයි. හරි දැන් මොකද්ද? முழு குடும்பமுமே பாராளுமன்றத்தில். இப்போது அனுர்குமார் திசாநாயக்க கணவரையும் மனைவியையும் கொண்டு வந்தார். மகனையும் மகளையும் அப்பாவையும் கொண்டு வந்தார். கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் கொண்டு வந்தார். பாய் ஃப்ரெண்ட் විතරයි ගෙනාවේ නැත්තේ. பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் උත් ගෙනාවා. பாய் ஃப்ரெண்ட் இன்னொரு பாய் ஃப்ரெண்டை மாத்திரமே இன்னும் கொண்டு வரவில்லை. பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டு வந்தார்கள். நான் இப்போது பாய் ஃப்ரெண்ட் இருக்கின்றனா என தேடி பார்க்க வேண்டும். இவர் சிரிக்கின்றார். எனக்கு தெரியும் அந்த சப்ஜெக்டுடன் அவர் வருவார். அதனை நன்றாக அறிவேன். அவர் சிரிக்கின்றார். சரி, நான் எனது தந்தையின் மரபணுக்களிலிருந்து பிறந்தவன். இருப்பினும் நான் உங்களுக்கு சவால் விடுகின்றேன். முடிந்தால் நம்மை அவதூறு செய்பவர்களே மரபணு சோதனை ஊடாக தந்தை யார் என்பதை கண்டுபிடித்து வாருங்கள். பாராளுமன்றத்தினூடாக தாங்கள் சுகபோக வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த எஜமான்களின் பிரதானிகளாக இருந்தவர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்திருப்பது இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாகும். அதனால்தான் இந்த நாட்டில் இன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த அரசாங்கமானது இது மக்களாட்சியை நோக்கி நகர்கின்ற அரசாங்கமாகவே உலக வரைபடத்தில் வரையப்பட்டிருக்கின்றது. கௌரவத்திற்குரிய மதிப்புரிய சபையிலே சில எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் பேச்சுக்கள் எவ்வாறானதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மௌனத்தில் தூஷணமாகவும் பெருமளவில் சத்தம் போடுகின்ற பொழுது பெருப்பாடலாகவும் இருக்கின்றது கௌரவத்திற்குரிய